Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷோபிஸ் குக்கர்ஸ். இன்னைக்கு ஒரு கேஷுவலான ஒரு வீலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருவேங்க. ஜஷ்குட்டி தூங்கிட்டு இருந்தான். எழுந்து வந்தனே பாருங்கள் சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். சோஃபா எடுத்து போட்டு அவனும் கட் பண்ணுறேங்கிற பேரில் ஸ்பூன் வச்சு ஏதோ இது பண்ணிகிட்ருக்கான். இந்த வெங்காயம் கட் பண்ணுறது மட்டும் பிடிக்கவே பிடிக்காதுங்க. அந்த சாப்பரில் போட்டு கட் பண்ணால் கூட இந்த கண் எரிச்சல் வந்து நிற்கவே நிற்காது. அதுக்கு ஒரே ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அவ்வளோவா கண் எரியாது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு டைம் இருக்கிறப்போ நான் அந்த மாதிரி பண்ணுவேன். காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிப்பு பணியாரங்க. இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் பேக்ஸ்லாம் இப்போ தரதில்லை, அதனால் நம்ம தாங்க எடுத்துகிட்டு போகணும். அதனால் இதெல்லாம் கஜமுஜான்னு அப்படி அப்படியே போட்டுருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து நீட்டாக மடித்து கிச்சன் டோருக்கு பின்னாடி மாட்டி வச்சுட்டேன். ஸோ கடைக்கு போகிறப்ப ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஜஷ்குட்டி மீன்வாயில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ரெடியாகி வந்துட்டான். அடுத்ததான் நான் சமைச்சிட்ருக்கேங்க. அவனுக்கு இந்த மாதிரி குக்கர் ஏதோ ஒரு வெசல் கொடுத்துட்டா அவன் பாட்டுக்கும் அவனோட ரெசிப்பியை சமைச்சிட்ருப்பான். கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு அந்த வெங்காயத்தூள் தக்காளி அந்த வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் போட்டு ஏதோ சாம்பார் வச்சிட்ருக்கான். கொஞ்சமாக அந்த மஞ்சத்தூள் டப்பா மட்டும் கொடுத்துட்டேங்க. சரி போனால் போது ஏதேதோ கேட்டான். சரி மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக கொடுத்தேன். ஸோ பாருங்கள் குழம்பு வச்சிட்ருக்கான். என்னடி பண்ணுறீங்க குள்ளவாத்து ஜஷ்வந்த் குட்டி? யாருக்கு இந்த குழம்பு? யாருக்கு கொடுக்கல இந்த குழம்ப? அப்பாக்கா அப்பாக்கா நீங்கள் சாப்பிடுங்களேன். உங்களுக்கு பூவை போட்டு தட்டாதுல? சூப்பராக இருக்குமா? டிஷ்யூவா? எதுக்கு டிஷ்யூ? சாம்பார் என்னென்ன இருக்கு உங்கள் சாம்பாரில் காமிங்க. இது என்னது? இந்த டப்பாக்குள்ள என்ன இருக்கு? எல்லோ கலர்ல என்ன இருக்கு? அது பேர் என்ன? ஜஷ்குட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செஃப் ரேஞ்சுக்கு சமைச்சிட்டு இருக்கான். அவன் நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. நான் டிஷ்யூவில் அந்த வீடியோஸ்க்காக அப்பப்போ அந்த ஸ்பூனு அந்த கரண்டியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன். அதே மாதிரி அவனும் டிஷ்யூ வாங்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். அப்புறமேட்டு அடிக்கடி கலரி விட்டுட்டு ஒரு தட்டுவேன் பாத்திரத்தில். அதையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு பார்க்க ஆச்சரியமாக வந்துச்சு, சிரிப்பாக வந்துச்சுங்க. டிஷ்யூ பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சேட்டையெல்லாம் பண்ணுவான். அப்கமிங் வீடியோஸில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய இந்த மாதிரி வாழ்த்தனம் குறும்புத்தனம்லாம் பண்ணுவாங்க. ஜஷு என்னெல்லாம் சேட்டை பண்ணுறானோ அதெல்லாம் சும்மா ஒரு மெமரிக்காக வீடியோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுப்பேங்க. அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அதெல்லாம் அவனுக்கு காமிக்கலான்ட்டு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் கேம்ஸ் அவருக்கு போர் அடிச்சிருச்சு. அடுத்ததாக கார்டனில் நம்ம அந்த டாய் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம் இல்லைங்க, அதில் தண்ணி ஊற்றி விளையாண்டுட்டுருக்கான் பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இன்னும் நம்ம கார்டன் வந்து செட் பண்ணலைங்க. நான் செட் பண்ணுறப்போ கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு கார்டன். இங்கே பேர் அம்மா பேருங்க. சூப்பர் ஜிஜி சூப்பர். எப்படி ரொட்டேட் ஆகுது? நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றினா தான் நல்லா ரொட்டேட் ஆகும். ஜிஷ்மா ஃபுல்லாக ஊற்றுங்க. சூப்பர் ஜிஷு. எப்படி ரொட்டேட் ஆகுது தங்கம்? அப்படி தண்ணி வருதா? அந்த தண்ணி எங்கே போகுது? கீழே பாரு, கீழே அங்கே போயிட்டு அது கூட வருது இல்லை? ஸ்கூட்டி கூடயும் அப்படியே விளாண்டுட்டு சைட்லேயே பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாம்பார் தாங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். அப்புறம் பொரியல் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபீஸ்லாம் நான் தனியாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இல்லாட்டி மறுபடியும் விலாக் மாதிரி போகிறப்போ ஃபுல் ரெசிபி கவர் பண்ணுறேன். ஜஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பருப்பு பூண்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே 2 பேருக்கு போர் அடிச்சுது. அதனால பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி. ஜஷ்குட்டி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நான் தாங்க சும்மா அவனுக்கு ஈஸியாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். பிளேட்ஸில் அந்த தூக்கி போடுறதுங்க, இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு தருவாங்க இல்லைங்க, இதில் வந்து நீங்கள் இந்த பெயிண்டிங்கை வச்சுட்டு டபுள் சைட் செல்லோ டேப் வச்சு வாலில் ஒட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் தக்காளி குருமாவுங்க. இந்த தக்காளி குருமா ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பேனில் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 பட்டை, அப்புறம் 3 கிராம்புங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரியட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு நல்லா ஊட்டிக்கும் பேனில். 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க குருமாக்கெலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் தனியாக பொறுக்கி வச்சுருவாங்க. அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாவையும் நல்ல காரத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளிலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த மசாலாஸ்லாம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேங்க. அதனால் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான். அதனால் கிரேவி பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால் நான் கொஞ்சம் திக்காக வச்சுக்க போகிறேன். தண்ணியெலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் விழுதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கிரேவி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி குருமா ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி குருமா பாருங்கள் நல்லா பலபலன்னு கொதிச்சிட்ருக்கு. சைடில் பார்த்திங்கன்னா இந்த தோசையும் போட்டுட்ருக்கேன். நல்லா மொறுன்னு சூப்பராக தோசை வந்திருக்கு. இந்த தக்காளி குருமா நல்லா சுட சுட தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக சுட சுட ஆனியன் பொடி தோசை போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ சர்வ் பண்ணலாம். தக்காளி குருமா பாருங்கள் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீலாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.